திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க வேண்டும். பெரிய ட்ரெண்ட் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அது பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த இல்லங்க வெளிப்படையா சொல்லணும். இல்ல, அந்த பெண் எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த போன் அப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். அதனால நான் சொல்லலைங்க. அது பிஜேபியில வழக்கமா நிர்பயா வழக்குல கூட அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. அத நான் சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? நீதிமன்றமே இது அரசியலாக்கப்படுகிறது நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட். அதனாலதான் அந்த பிஎன்எஸ், அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ ஒரு புது பேர் வச்சிருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். மத்திய அரசு எல்லாமே மத்திய அரசு தவறுகளை சுட்டிக்காட்டுறீங்க. ஆனா பாஜக மாநில அண்ணாமலை சவுக்கா அடிச்சுக்கிட்டாரு. இதுக்காக நான் என்னங்க சொல்ல முடியும்? அதுக்கு குஷ்பு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல நேற்று மதுரையில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேடம் அது மாதிரி தவறா? எனக்கு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க இல்லையா? போராட்டங்களை கைது செய்த போது தற்காலிக தடுப்பு கைதில் வைக்கும்போது அவங்களை ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததான் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக. ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா? அது அவங்களோட சாய்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க. என்னங்க ஜனநாயகத்துல போராடுவதுதான் ஒரு ஜனநாயகத்தின் உரிமை. பேசிட்டே முடிக்க மாட்டேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி பேசினார். நடவடிக்கை எடுத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் போராடுகின்றனர். இது அரசியலாக்கும் செயல் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கனிமொழி பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.